இவன் வேற என்னடா காலங்காத்தால கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டென்ட் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க விடாமல் உடனே தூக்கம் ஒரு ஆடு மாடி இருக்கு. வா வந்து அறுத்து விடுவா. சில நேரம் கழித்து. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரசிகர்களின் ரசிகன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காரு. அதுவும் பெண்களின் மாயக்கண்ணன், எக்ஸ்பிரஷன் கிங், அப்புறம் இது மாதிரி அவருக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. நீ பார்த்த அவரோட வீடியோஸ் தான் பார்ப்போமே. அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ்? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அவர் பயங்கரமான ஆளா இருப்பாரோன்னு ஒரு மைண்ட் தாட்ல வந்தேன். நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா அவரை பத்தி தீவிரமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா கசகசன்னு எதுவும் தேவையெல்லாம் பேசாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். காலேஜஸ்ல எல்லாம் இன்வைட் பண்ற அளவுக்கு அவர் பெரிய ஆள்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் இன்வைட் பண்ணும்போது அவருக்காக ஏதோ ஒரு என்ன காலேஜ்லாம் தெரியல, ஏதோ பாட்டெல்லாம் பாடி அவர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக பெண்கள்லாம் அவங்கள சுற்றி நின்றுக்கிட்டு அப்படியே அது என்ன பண்ணுறாரு 3 படத்தில் இப்போ தானே கேட்டேன். என் நாடியை சிலிர்க்க வைத்தாய், என் நிறம் எல்லாம் வெளிச்சம் அப்படின்ற வரும். ஒரு பாட்டை பின்னாடி ஓட விட்டு அதுக்கு லிப்சிங் பண்ணி ஆக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லா பேரும் அவங்க ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க. அவர் ஒரு ரீல்ஸ் கிரியேட்டர். ஒருவேளை அவர் அவ்வளோ க்யூட்டாக இருக்காரோ? இந்த உலகத்திலே நம்ம தான் க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அடுத்த கண்டென்ட் என்ன தெரியுமா? நம்மளோட ஓல்டு வீடியோவுக்கு நம்மளே ரியாக்ட் பண்ணுறது. என்ன வசியம் செய்தாயோ? ஆடா யாரா அவன்? Fun88ல கேம்ல விளாண்டு பெட்டிங் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஓ நீ ரசிகர்களின் ரசிகன்னு சொல்ற. ரசிகர்களின் ரசிகன் என்ன பண்ணணும்? நல்ல நல்ல இதை தான் ப்ரொமோஷன் பண்ணணும். நீ என்னன்னா நீ சம்பாதிக்கிறதுக்காக பெட்டிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க. இது தவறான செயல். ஒரு காலத்துலேயும் நான் பெட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணதில்லை. ஏன்னா என்கிட்ட எவனும் கேட்டதில்லை. பண்றேன்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் என் வீடியோ ரீச் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில தான் பார்க்குற. நீங்கள் எல்லாம் ஒரு 200 பேர் பார்க்குறீங்க. எங்கே நான் வியூஸ் போயிருமோன்ற ஒரு காரணத்துக்காக லைக் போடாமல் தள்ளிட்டு போகிறீங்களே, அது நியாயமாக இருக்கா? இல்லை ஒரு வேலை இவன் லைக் போட்டால் இன்னொருத்தனுக்கு வியூஸ் போயிருமே அப்படின்றதுக்காக லைக் போடாமல் போகிறீங்களா?
அதை கமெண்டில் சொல்லிட்டு போக பயப்படுறீங்களே, எதுக்காக? இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட புலம்புறேன்னா, நான் போடுற வீடியோக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் வந்தால் எனக்கு எப்படி காசு வரும்? காப்பிரைட்னு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எப்படி நான் போட்டால் மட்டும் காப்பிரைட் போடுறீங்க? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எவ்வளவோ காப்பிரைட் இனிமேல் தயவுசெய்து வந்து எனக்கு கொடுக்காதீங்க ப்ளீஸ். நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாகல, சரிங்களா? காப்பிரைட் கொடுக்காதீங்க. இல்லை காப்பிரைட் கொடுக்காம எப்படி நான் வீடியோ போடுறதுன்னு சொல்லி கொடுங்க. இதே ஒரு கண்டென்ட்டை நான் போடலான்னு என்னுடைய புலம்பல் காப்பிரைட் கொடுக்கும் யூடியூப்க்கு எதிராக போராட போகிறது. பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபேன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் அது பெட்டிங் ஆப்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து 80% வந்து தோற்றுருவாங்க, 20% ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க. எவ்வளோ லாண்டாரு, எவ்வளோ சம்பாதிச்சான்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே போடல, ஏன்னா அவர் லாண்டதே இல்லை. ஸோ தயவுசெய்து வந்து நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க, வேணாம், அது வேணாம். இவங்களோட இன்ஸ்டா ஐடியிலையும் பார்த்தே ரம்மி சர்க்கிளை ப்ரொமோட் பண்ணி லிங்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வேண்டாம், தவிர்க்கலாம். ரசிகர்களின் ரசிகன் அவர்களே, உங்கள் ஆதரவை எங்கள் ஆஸ்கார்லாம் வச்சுருக்காரு, வச்சுட்டு ஏன் ஆதரவு கொடுக்குறவங்களை இப்படி வந்து கிணத்த தள்ளியோட பார்க்குறேன்னு தான் தெரில. இந்த பாட்டை 2-3 லைன் வேற மாதிரி போட்டு பார்ப்போம். வீடியோக்கு வந்து 500 லைக் வந்தாலே போதும். அசிங்கப்படுத்துற. சரிங்க, லைக் வருதோ இல்லையோ, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.